பொதுவாக எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. ரோட்டில் நல்லா போட்டிருக்காங்க. பொதுவாக இந்த கடந்த 10 ஆண்டுகள் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர் நிற்கலை, அவருக்கு பதிலாக டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக சைட்லேருந்து ஒருத்தர் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு ஆதரவு கொடுப்பீங்களா கருணாநிதிக்கு கொடுத்த மாதிரி? நல்லா திட்டம்லாம் பண்ணியிருக்காரு தான் இல்லைங்களா, எல்லா திட்டமும் பண்ணியிருக்கிறாரு. ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. இப்போ இருக்கிறவரே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த புதுசாக வர்றவங்க எப்படி வருவாங்க, என்ன வருவாங்க, ஏது ஒன்றுமே தெரியும். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது பல்லாவரம் தொகுதி. இங்கே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக டிஎம்கே கட்சியை சேர்ந்த கருணாநிதி தான் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் மக்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் பல்லாவரம் தொகுதிக்கு டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவை சேர்ந்த டி முருகேசன், டிவிகே கட்சி சார்பாக காமாட்சி அவர்களையும், ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி சார்பாக ஐஜேகே கட்சியை சேர்ந்த டாக்டர் வெங்கடேஷனை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இப்போ பல்லாவரம் தொகுதி மக்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏவா கருணாநிதி தான் 10 வருஷமா இருந்தாரு. அவர் உங்களை தொகுதிக்கு என்ன நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு? நல்லா திட்டம்லாம் பண்ணியிருக்காரு தான் இல்லைங்களா, எல்லா திட்டமும் பண்ணியிருக்கிறாரு. ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. இப்போ இருக்கிறவரே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த புதுசாக வர்றவங்க எப்படி வருவாங்க, என்ன வருவாங்க, ஏது ஒன்றுமே தெரியும். இவர்னா சட்டமாக ஓட்டை போடுங்கம்மா அப்படின்னு கேட்கலாம், நாங்களும் தைரியமாக போடலாம். இப்போ புதுசாக இருக்கவங்க வந்து போடுறோன்னா என்னன்னு ஒன்றுமே தெரியல. நல்ல வேலை பண்ணியிருக்காங்கம்மா. ரோடு கூட டெண்டர் கொடுத்துருக்காங்க, அது ஆயிடுச்சு, வேலைக்கு நல்லா அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. வேற இன்னும் முடிக்காமல் ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்காரு அப்படின்னா அது என்ன சொல்லுங்க? முடிக்காமல் வச்சுன்னா இந்த கொலக்கரை மேட்ரு, கொலக்கரை எடுக்கலை இன்னும். கோர்ட் ஆர்டர் இது பண்ணாங்க, அது என்ன செஞ்சிட இந்த சங்கம் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருக்குது. இந்த பொதுநல சங்கம்னு ஒன்று வச்சு அவங்க இந்த வேலைங்களெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. போடக்கூடாது, அது போடக்கூடாதுன்னு அவங்க எதனால நிற்க வச்சுருக்காங்கன்னு தெரியல. சாலை வசதி பண்ணியிருக்காங்க, குடிநீர் வசதி பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் வேறு எதுவும் பிரச்சனை இன்னும் முடிக்காமல் இருக்கா? முடிக்காமல் இருக்குன்னா அந்த திருசூலம் வழியில் அந்த மேம்பாலம் ஏதோ பழத்துக்கு வச்சுருக்காங்க, அது பண்ணல, அதனால தான் இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. பொதுவாக எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. ரோட்டில் நல்லா போட்டிருக்காங்க. பொதுவாக இந்த கடந்த 10 ஆண்டுகள் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர் நிற்கலை, அவருக்கு பதிலாக டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக சைட்லேருந்து ஒருத்தர் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு ஆதரவு கொடுப்பீங்களா கருணாநிதிக்கு கொடுத்த மாதிரியே? இல்லை, அவருக்கு தேமுதிக சொல்ல முடியாது, அவருக்கு அந்த ஆதரவு கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ ஐஜேகேவும் நிற்குது, அவங்க ரெட்டலை சார்பாக நிற்கிறாங்க. தேமுதிக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் அறிவிச்சிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அது வேற ஒருத்தர் அறிமுகம் இல்லாதவர், அதனால் எப்படி போக போதும் தெரியும் எப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அவருக்கு வாக்களிப்பீங்களா, இல்லாட்டி வேற மாற்று கட்சியாக இருக்காது நீங்கள் வாய்ப்பளிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது இப்படி சொல்ல முடியும், அந்த நேரத்தை போட்டு தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே இங்கே புது ஆள் தான் நிற்கிறாங்க, அதனால் அவரும் புதுசு. அதே மாதிரி ஏடிஎம்கேலையும் வேறு யாரும் நிற்கிறாங்க, எல்லாமே புதுசாக நிற்கிறாங்க. அது அந்த நேரம் பார்த்து தான் சொல்ல முடியும். டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவை சேர்ந்த முருகேசன் அப்படின்றவரை வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முருகேசன் வேட்பாளருக்கு வச்சுக்காருன்னா அவர் எப்படின்னு தெரியல. ஈக்காரன் தான் வந்திருப்பார், இல்லைன்னா இங்கே சின்ன சூரியனாக இருந்திருந்தால் வந்திருப்பார். கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் திமுகவில் இருக்கிறவங்க அது கூட்டணி கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க. கருணாநிதி அவர்கள் இந்த தொகுதியில் இப்போ இல்லை, இப்போ வேற மாற்று கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பு அளிப்பீங்களா? வந்துட்டா அப்புறம் இப்போ டிவிக்கு புதுசாக வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே புதுசாக ஒருத்தவங்க வேட்பாளர் நிப்பாட்டி இருக்காங்க. இப்போ இங்கேயும் டிஎம்கேல கருணாநிதிக்கு பதிலாக அவர் தேமுதிகவை சேர்ந்தவங்க நிப்பாட்டி இருக்காங்க. புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா? வாய்ப்பு எப்படி கொடுக்கலாம். சரி, என்னதான் பண்ணுறதுன்னு நம்ம தொகுதிக்கு வந்துட்டாரு, கொடுத்துதான் ஆகணும், வேறு வழியே இல்லை. புதுசாக வந்திருக்க மாற்று கட்சி வேறு யாருக்காவது நீங்கள் ஆதரவு அளிப்பீங்களா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கே புதுசாக வந்திருக்காங்க. இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கருணாநிதி தான் 10 வருஷமாக வந்திருப்ப, அவரை தாண்டி தேமுதிக சைடில் ஒருத்தர் நிப்பாட்டிருக்காங்க. அப்படின்றப்போ புதுசாக வரக்கூடிய யாருக்காவது நீங்கள் ஆதரவு அளிப்பீங்களா? புதுசாக வந்துக்குன்னா நீங்கள் சொல்கிறது புரியுது. அது எல்லாரும் அதே முறையே, ஏன்னா அவங்க நடிகன்ற மாதிரில வந்திருக்கார், விஜய் வந்திருக்காரு, அதான் கேட்குறீங்கன்னு தெரியுது. எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியாது. அவர் ரொம்ப காலம் பயணித்து அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து
அனுபவத்தை முக்கியமாக அங்கே நீங்கள் எம்ஜிஆரை பற்றி சொல்லணுன்னாக்கா அவர் முதல் தேர்தலையும் பெட்டில் தான் இருந்தார், அவருடைய இறுதியாக ஜெயிச்சதுலேயும் பெட்டில் தான் ஜெயித்தார். அது மாதிரி எல்லாராலையும் முடியாது. அது ஏன்னா இவருக்கு இன்னும் அதோட அனுபவம் அவருக்கு குறைவாக இருக்குது, அதை சரியாக இது பண்ண முடியல அவரால். அந்த அவர் போட்டால் கூட என்ன பண்ணுவார்னு தெரியல. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. இதுதான் பல்லாவரம் தொகுதி மக்களுடைய கருத்தாக இருக்குது. வரக்கூடிய தேர்தலில் இவங்களுடைய எண்ணங்கள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்காக கேமராமேன் முகிலுடன் நான் பவானி ஸ்ரீ.